க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்குல்ல. இதனால ஈவி கம்பெனிஸ்க்கு எல்லாமே ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும்னு சொல்றாங்க. மெயினா ஏத்தருக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும்னு சொல்றாங்க. என்ன ரீசனல் அப்படின்னா, கண்டிப்பா க்ரூட் ஆயிலோட பிரைஸ் ஏற ரீசனால பெட்ரோல் வந்து டீசல் விலை வந்து ஏறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இங்க டாக்ஸ் எல்லாம் கட் பண்ணி அப்படியே பெட்ரோல் டீசல் விலையை வந்து ஓரளவுக்கு இங்க ஸ்டேபிளா வச்சிருக்காங்க. பட் ஆனா ஏறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஃபியர் வந்து கிளம்பி இருக்கு. இதனால ஆட்டோமேட்டிக்கா எங்க வந்து ஷிஃப்ட் ஆவாங்க அப்படின்னா, ஈவில வந்து ஷிஃப்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும். இவங்களோட காம்படிட்டரா வந்து மெயினா இருந்தது ஓலா கம்பெனி வந்து இருந்தாங்க. பட் ஆனா அவங்களோட சேல்ஸ் வந்து அவங்களோட சர்வீஸ் எல்லாமே சூப்பரா இல்லாத ரீசனால அந்த இடத்துல எல்லாமே இவங்க கிராப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க டிவிஎஸ் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயும் பஜாஜ் வந்து செகண்ட் பொசிஷன்லயும் இருக்கும்போது இவங்க தேர்ட் பொசிஷன் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. சேல்ஸ் வந்து சூப்பரா வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனியோட மார்ச் மந்த் சேல்ஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 33,000 வண்டி வந்து வித்திருக்காங்க. இது ஒரு பெரிய சேல்ஸ் நம்பரா வந்து இருக்கு. அண்ட் தென் பினான்சியல் 2027 இவங்களோட அந்த நோட் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா 40ல இருந்து 47% growth வந்து growth ஆவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டமா வந்து இருக்கு. இந்த கம்பெனி பினான்சியல் 2028 தான் ப்ராஃபிட் எபிட்டா வந்து காமிக்க ஆரம்பிப்பாங்கன்னு சொல்றாங்க. அது வரைக்கும் ஸ்டில் லாஸ் மேக்கிங் கம்பெனியா தான் வந்து இருப்பாங்க. அது வரைக்கும் ப்ராஃபிட் வந்து எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இந்த பினான்சியல் 2027 கொஞ்சம் வந்து நெகட்டிவ்ல தான் வந்து இருப்பாங்க. ஸோ இப்பவே இந்த ஸ்டாக் வந்து ஐபிஓ பிரைஸ்ல இருந்து 150% அப்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு. அதனால நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம். ஸோ நமக்கு ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ்ல இங்க டூ வீலர் மார்க்கெட்ல எதனா ஒன்று வேணும் அப்படின்னா ஹீரோ மோட்டார்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம்.